ஹாய்ங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து 1 கப் டார்க் சாக்கோ சிப்பும் பட்டர் 100 கிராம் எடுத்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 2 முட்டை அப்புறம் நாட்டு சக்கரை 1 கப் எடுத்து நல்லா பல்ஸ் மோடில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து 1 கப், இந்த கப்பில் தான் நான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி சாக்லேட்டும் பட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்லங்க, அதில் வந்து நம்ம இதை முட்டையும் நாட்டு சர்க்கரையும் அடித்து வச்சதை இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அடுத்து வந்து நம்ம வந்து 1 கப் கோதுமை மாவு இதில் எடுத்துருக்கோம். இதே கப்பில் தான் நான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணியிருக்கேன். 1 கப் கோதுமை மாவு அப்புறமேட்டுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ரெண்டையும் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம சளிச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மெதுவாக. இது வந்து ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ண தேவையில்லை, எல்லாமே கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த பேட்டர் வந்து. இப்போ வந்து நான் பேக்கிங் ட்ரேயில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த பேட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி டாப்பிங்ஸ் எது வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேஷ்யூவும் டார்க் சாக்கோ சிப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். நம்மளோட ப்ரௌனி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா ஆறணுன்னு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஆறாமல் கட் பண்ணால் கத்தியிலே ஒட்டிட்டு வரும். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஆறாமல் தான் கட் பண்ணிட்டேன். பசங்க கேட்டாங்க, இன்றைக்கி சீக்கிரமாக கட் பண்ணியாச்சு. ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்களா, சூப்பராக வந்திருக்கு நம்மளோட ப்ரௌனி. நல்லா க்ரிங்கிள் டாப்போட நல்லா ஃபஜ்ஜியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டார்க் சாக்கோ சிப்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. சூடாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும், நம்ம நெக்ஸ்ட் டே வச்சும் சாப்பிட்லாம். இது நாங்கள் ரூம் டெம்பரேச்சரில் 3 டேஸ் வச்சுருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.